அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம இந்தியா vs ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் டிராஃபிக்கான ப்ராபபிள் பிளேயிங் லெவனை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். டீம் இந்தியாவோட பிளேயிங் லெவனை பார்க்கறதுக்கு முன்னாடி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட சில நியூஸஸை பார்த்துடலாம். ரோஹித் சர்மா கம்ப்ளீட்லி அவுட். ஷமியும் ஷுவராக முதல் மேட்ச்சில் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு சான்சஸே கிடையாது. அண்ட் டீம் இந்தியாவை முதல் டெஸ்ட் மேட்ச்சில் லீட் பண்ண போகிறது விராட் கோலி கிடையாது, பவுலர் ஜஸ்பிரீத் பும்ரா தான். பிளேயிங் லெவனுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓப்பனிங்கில் ஜெய்ஸ்வால் ஷுவராக இருப்பாருன்ட்டு சொல்லப்படுது. ரீசெண்டாக நடந்த இந்தியா vs நியூசிலாந்து சீரீஸ்லையும் தலைவர் தான் ஓப்பன் பண்ணார். பட் இவருக்கு இருக்கக்கூடிய நியூ சேலஞ்ச் என்னன்னா, ஆஸ்திரேலியாவில் இவர் விளையாடக்கூடிய முதல் டெஸ்ட் மேட்ச் இதுதான். ஃபேசிங் நியூ பால், ஒரு சைடு ஸ்டார்க்கு, இன்னொரு சைடு ஹேசல்வுட்டு. பிச்சும் கம்ப்ளீட்டாக பவுலிங்க்கு தான் சாதகமாக இருக்கும். இதில் எப்படி ஜெய்ஸ்வால் பேட்டிங் பண்ண போறான்னு பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கு. ஸோ ஜெய்ஸ்வால் ஷுவராக விளையாடுவார். இதில் பெரிய மாற்று கருத்துக்கள் இருக்காதுங்கிறது தான் என்னோட தாட். கில்லை பொறுத்த வரைக்கும் இன்ஜுரி சஃபர் ஆயிருக்காரு. மோர்னே மோர்க்கலும் கண்டிப்பாக கில் விளையாட மாட்டாருங்கிற ஒரு நியூஸை இன்னுமே அவர் கொடுக்கல. பட் நிறைய வெப்சைட்ஸில் வர்றது பார்த்தா கேஎல் ராகுல் தான் இன்னொரு ஓப்பனராக விளையாட போறாருங்கிறது கன்ஃபார்ம் மாதிரி தெரியுது. பட் அவரோட ரெக்கார்டு ஆஸ் அ ஓப்பனராக இன்னும் ஆஸ்திரேலியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆவரேஜ் பிலோ 20 தான் இருக்கு. இது கண்டிப்பாக இந்த டைமில் இந்தியாவுக்கு குட் சைனே கிடையாது. அண்ட் ராகுலும் ரீசெண்ட் டைம்ஸில் டெஸ்ட்டில் பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸஸ் பண்ணலை. ஸோ பிஜிடி மாதிரியான ஒரு பெரிய சீரீஸில் இன்னும் ஆஸ்திரேலியாவில் அண்டர் ப்ரெஷரில் அவர் எப்படி விளையாட போறாருங்கிறத நோட் பண்ணியே ஆகணும். ஒன் டவுனாக தேவ்தத் படிக்கல் விளையாடுவாருன்ட்டு சொல்லப்படுது. ரீசெண்டாக இந்தியா ஏ vs ஆஸ்திரேலியா ஏ சீரீஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அது இன்னும் ஆஸ்திரேலியாவில் தான் நடந்துச்சு. அந்த சீரீஸில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக தேவ்தத் படிக்கல் அடித்த 88 ரன்ஸ் தான் அவரை இந்த வாட்டி ஸ்குவாடில் சேர்க்கறதுக்கு பெரிய காரணமாக அமைஞ்சிச்சு. ஆஸ்திரேலியா ஏக்கு எதிராக பேட்டிங் பண்ணது அது எல்லாமே ஓகே. பட் அகைன்ஸ்ட் ஸ்டார்க், கமின்ஸ், ஹேசல்வுட் மாதிரியான பிளேயர்ஸ்க்கு எதிராக எப்படி விளையாடுவார் அண்ட் ஒன் டவுன் வேற வராரு. ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸஸையும் பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கும். ஃபோர்த்து தலைமை விராட் கோலி. இந்தியா vs நியூசிலாந்து சீரீஸ் எதிர்பார்த்த மாதிரி போகல. டீம்லேயே சீனியர் மோஸ்ட் பிளேயராகவும் விராட் கோலி தான் இப்போதைக்கு தெரிகிறாரு. ஸோ அவர் மேலே பெரிய ப்ரெஷர் இருக்கும். பர்சனலாகவும் லாஸ்ட் 2-3 இயர்ஸ் டெஸ்ட் ஃபார்மேட்டில் செஞ்சுரிஸே அடிக்கலைங்கிற இன்டர்னல் ப்ரெஷரும் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் டீமும் லாஸ்ட் ஃபியூ மேட்சஸாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இப்படி பயங்கர ப்ரெஷரோட தான் பெர்த்தில் தலைவன் விளையாடுறதா இருக்கிறாரு. ஃபிஃப்த்து நம்ம 2021 ஹீரோ ரிஷப் பண்ட். ரிஷப் பண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா vs நியூசிலாந்து சீரீஸ்லேயே நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்தாரு. அவர் தான் நல்ல பெர்ஃபார்மன்ஸஸை கொடுக்குறாரு. மற்ற ஸ்டார் பிளேயர்ஸ்லேருந்து பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸஸ் வரலங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அண்ட் குறிப்பாக ஆஸ்திரேலியாவிலையும் அவரோட ஆவரேஜ் 60+ இருக்கு. இது கண்டிப்பாக டீம் இந்தியாவுக்கு பெரிய 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 அட்வான்டேஜ். போத் விக்கெட் கீப்பிங் அண்ட் மிடில் ஆர்டர் பேட்டிங்கில் நல்ல பெர்ஃபார்மன்ஸஸை கொடுப்பாருன்ட்டே நம்புவோம். சிக்ஸ்த்து த்ருவ் ஜுரேல். த்ருவ் ஜுரேல் எப்படி ஸ்குவாடுக்குள்ள வராரு அப்படின்னா, இரானி கப்பில் நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்குறாரு. ஒரு மேட்ச்லலாம் 93 ரன்ஸ் அடிக்கிறாரு. ரீசெண்டாக நடந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் சீரீஸில் 80 ரன்ஸ், 68 ரன்ஸுன்ட்டு 2 இன்னிங்ஸில் அவர் அடித்த ரன்ஸ் அவருக்கு இந்தியாவோட மெயின் ஸ்குவாட்லேயே இப்போ இடத்த வாங்கி கொடுத்துருக்கு. ஸோ இவரும் ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் தான். பட் ஃபீல்டராக தான் விளையாடுவாருங்கிற மாதிரி தெரியுது. செவன்த்து ஒரு ஆல்ரவுண்டருக்கான ஸ்பாட். இதில் நிதிஷ் ரெட்டிக்கும் ஹர்ஷித் ராணாக்கும் இடையில ஒரு சின்ன கிளாஷ் இருந்த மாதிரி தெரியுது. பட் சோர்சஸ் சொல்கிறபடி பார்த்தா நிதிஷ் ரெட்டிக்கு தான் பெரிய எட்ஜ் இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு ஆல்ரவுண்ட் பிளேயராக நிதிஷ் ரெட்டி தான் விளையாடுவாருங்கிற மாதிரி தெரிய வருது. எயித்து ரவிச்சந்திரன் அஸ்வின். பிச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்காதுங்கிறது தான் இப்போதைக்கு ரீசெண்டாக வந்த அப்டேட். ஸோ டீம் இந்தியா அண்ட் கம்பீர் அண்ட் கோ அஸ்வினை வச்சு மூவ் பண்ண போகிறதா தான் தெரிய வருது. பட் லாஸ்ட் நடந்த பிஜிடி சீரீஸில் காபாலெல்லாம் வாஷிங்டன் சுந்தரோட பேட்டிங் அருமையாக இருந்துச்சு. அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறப்ப வாஷிங்டன் சுந்தரை ட்ராப் பண்ணிட்டு அஸ்வினுக்கு போவாங்களாங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபாஸ்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஜஸ்பிரீத் பும்ரா தான் லீட் பண்ண போகிறாரு. கேப்டனும் அவர் தான். அதை தொடர்ந்து பிரசித் கிருஷ்ணாவுக்கும் சான்சஸ் கிடைச்சிருக்கு. அதற்கான காரணம் அவரும் இந்தியா ஏ vs ஆஸ்திரேலியா ஏ ஸ்குவாட்ல இருந்தாரு. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸஸ் 2 மேட்ச்ல கொடுத்ததுனால தான் அவருக்கும் இந்த மேட்ச்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. 2 மேட்ச் பிளே பண்ணி ஓவராலா 10 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. ஸோ இன்னும் ஆஸ்திரேலியாவில் அவரோட பவுலிங் நல்லாவே எஃபெக்டிவா இருக்கு. ஸோ அதை மெயின் ஸ்குவாட்லயும் யூஸ் பண்ணணும்ட்டு ஃபீல் பண்ணி தான் இங்க கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு ஸ்பாட்டுக்கு சிராஜ் தான் மோஸ்ட்லி இருப்பாருன்ட்டு சொல்லப்படுது. பட் எனக்கு சிராஜ் மேல பெரிய அளவுக்கான ட்ரஸ்ட் இல்லை. அவருக்கான பிளேஸ்ல ஹர்ஷித் ராணாவை எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும்ங்கிறது தான் என்னோட தாட். பிகாஸ் ஹர்ஷித் ராணாட்ட பேஸ் நல்லா இருக்கு. மேபி அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது.
ஸோ நம்ம இப்போ பார்த்த எல்லா பிளேயர்ஸும் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராபபிள் பிளேயிங் லெவனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த லெவனை பொறுத்த வரைக்கும் புது லெவனாக இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கிறாங்க. நிறைய நியூ ஃபேஸஸை புதுசாக ட்ரை பண்ணுறாங்க. ஆஸ்திரேலியா அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட வராங்க. இந்த மாதிரியான டைமில் தான் நம்ம ஒரு சத்தீஸ்வர் புஜாரா, ரஹானே, ராகுல் டிராவிட், விவிஎஸ் லக்ஷ்மணன் மாதிரியான கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை டீம் இந்தியா மிஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறோம். ரீசெண்டாக இது ரிலேட்டடாக ஹேசல்வுட்டே ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு. ஹாப்பி தட் சத்தீஸ்வர் புஜாரா இஸ் நாட் அரௌண்ட் திஸ் டைம்ட்டு. ஏன்ட்டு டீட்டெயில்டாக சொல்கிறப்ப தான் புஜாரா மாதிரியான பிளேயர்ஸ் அந்த பாலை டிஃபெண்ட் பண்ணுறது பவுலர்ஸுக்கு மென்டலி டயர்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் இப்போதைக்கு டீம் இந்தியாவில் இல்லைன்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. பிகாஸ் இந்தியாவோட அப்ரோச் கொஞ்சம் லாஸ்ட் ஃபியூ மேட்சஸாக கொஞ்சம் அக்ரெசிவாக இருந்துச்சு. ஸோ அதனால் இதை சொல்லியிருப்பார். ஆஸ்திரேலியா மாதிரியான கண்டிஷன்ஸில் இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அது நல்லா இருக்கும். பட் அந்த ரோலை டீம் இந்தியாவில் இப்போ யார் பண்ண போகிறாருங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருந்திருக்கும் சொல்லி நம்புறேன். நம்ம சேனலில் இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எக்கச்சக்கம் கொடுத்துட்ருக்கோம். அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.